ஜெபம் செய்வோமாக. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆவிக்குரிய கிறிஸ்துவ வாழ்க்கையில் இரண்டு விதமான மனிதர்களை நாம் பார்க்கலாம். ஒன்று பழைய மனிதன், இன்னொன்று புதிய மனிதன். இந்த பழைய மனிதன் ஆண்டவரை விசுவாசித்தால் அவன் புதிய மனிதனாக மாற்றப்படுகிறான். இதை பவுல் அப்போஸ்தலர் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறார்: பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டிக்கிறவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆகவே இங்கே இந்த பழைய மனுஷன் என்று அவர் கூறுவது இந்த பாவம் நிறைந்த இந்த மனிதன் தான். இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, அவர் நமக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது, ஆண்டவர் அவனை மாற்றி அவனை பரிசுத்தமாக்கி அவர் சாயலாக அவனை மாற்றுகிறார். அவர் சாயலாக அவனை மாற்றும் பொழுது அவருடைய குணாதிசயங்கள் இந்த பழைய மனிதனுக்கு வந்து அவன் முற்றிலுமாக மாறி ஒரு புதிய மனிதனாக மாற்றப்படுகிறான். சரி, இந்த பழைய மனிதனை பற்றி நாம் சற்று சிந்திக்கலாம். இந்த பழைய மனிதன் யார்? அதாவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி கூறப்பட்டிருக்கிறது: இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் ஆயிற்று. இங்கே என்ன கூறப்படுகிறது என்றால், இந்த பழைய மனிதன் என்று என கூறப்படுபவன் முதலில் ஆதாம் செய்த பாவத்தினால் அந்த பாவம் அவன் சந்ததியினர் பின் தொடர்ந்து நாம் இருக்கிற வரை அந்த பாவம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆகையால் நாம் எல்லாரும் பாவம் செய்வதே ஒரு தொழிலாக கொண்டிருக்கிறோம். நாம் எல்லாரிடத்திலும் பாவ செய்கைகள் இருக்கின்றன. இந்த பாவ செய்கைகள் என்னவென்று நாம் பார்க்கலாம். கொலோசியர்
3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, கோபம், மூர்க்கம், பொறாமை ஆகிய இவை நம்மில் ஊறி போன பாவ செய்கைகளாகும். ஆகவே நியாய பிரமாணத்தின் படி இத்தகைய பாவ செய்கைகள் ஒரு மனிதனிடம் இருந்தால் அவனுக்கு மரண தண்டனை உறுதி. அது மட்டுமல்ல, அது இம்மையில் மரண தண்டனை உறுதியாக இருந்தாலும் மறுமையிலும் நித்திய நரகம் அவனுக்கு கிடைக்கும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு நம்மேல் கொண்ட அன்பினால் நம்மை இந்த சாப கேட்டிலிருந்து நம்மை மீட்க விரும்பினார். அது எப்படி அவர் மீட்டுக் கொள்கிறார் என்று இந்த வசனத்தில் பார்க்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல் ஒருவருடைய கீழ்ப்படியினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இங்கே இந்த வசனத்தின் அர்த்தம் என்ன என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரியேக கடவுள். அப்படி இருந்தும் அவர் தன் பிதாவின் சித்தத்திற்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து இந்த உலகத்திற்கு வந்து ஒரு மானிடனாய் அவதரித்து உலகத்தார் பாவத்திற்காக, அந்த பாவ விமோசனத்துக்காக தன்னையே பலியாக சிலுவையில் மரிக்கிறார். இப்படி அவர் மரித்தபடியினால் ஒருவன் அவரை இவ்வாறு அவர் மரித்தார் என்று தன் பாவங்களை நினைத்து வருந்தி மனம் திரும்பி அவரை நாடி போனால் அவனை அவர் ஏற்றுக்கொண்டு அவன் பாவங்களை மன்னித்து அவனை முற்றிலுமாக மாற்றி ஒரு புதிய மனிதனாக அவர் மாற்றி விடுகிறார். இதுதான் பழைய மனிதனுக்கும் புதிய மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம். இதை எப்படி செய்கிறார் என்றால், ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலர் கூறுகிறார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் மரித்திருக்கிறார். அவர் இவ்வாறு மரித்தபடியினால் அவரை விசுவாசிக்கும் எல்லோருக்கும், யார் அவரை விசுவாசித்தாலும் அந்த மனிதனில் உள்ள பழைய மனிதனும் அந்த சிலுவையில் மரித்து விடுகிறான். அடுத்த வசனத்தில், ரோமர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், ஆகவே கிறிஸ்துவுடனே நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். ஆண்டவர் சிலுவையில் மரித்ததோடு மட்டுமல்லாமல் 3ஆம் நாள் உயிர் தெழுகிறார். நாமும் இந்த பழைய மனிதனும் அவரோடு சேர்த்து மரிக்கும் பொழுது ஒரு புதிய மனிதனாக அவனும் உயிர் தெழுகிறான். இப்பொழுது அவன் பழைய மனிதன் அல்ல, ஒரு புதிய மனிதன். இந்த புதிய மனிதனுக்கும் பழைய மனிதனுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. இப்பொழுது அந்த புதிய மனிதனின் குணாதிசயங்கள் ஆண்டவருடைய குணாதிசயங்களை கொண்டதாகும். ஆண்டவருடைய சாயல் அவன் மேல் இருக்கும். அந்த குணாதிசயங்கள் என்ன என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைவு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே அன்பு என்ற குணத்தை ஆண்டவர் மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல் நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். ஆண்டவருடைய அன்பு தன்னலமற்ற அன்பு. அவர் நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே சித்திரவதை பண்ணப்பட்டு தன்னையே சிலுவையில் ஒப்புக் கொடுக்கிறார். அந்த மாதிரி அன்பை
எந்த மனிதனிடத்திலும் பார்க்க முடியாது. அன்பு தான், தன்னலமற்ற அன்பு, பிறரை நேசிக்கும் அன்பு, எதிரியை கூட நேசிக்கும் அன்பு, பிறருக்கு இரங்கும் அன்பு. இந்த அன்பு தான் ஆண்டவருடைய குணாதிசயங்களில் முதன்மையாக அந்த புதிய மனிதனுக்கு கிடைக்கின்றது. அதன் மேலே ஒன்றன் பின் ஒன்றாக அவங்க மேலே நான் சொன்ன எல்லா குணங்களும் தானாகவே அவனுக்கு வரும். இது மட்டுமல்லாமல் ஒரு புதிய மனிதனாகப்பட்டவனுக்கு இன்னும் ஒரு குணமும் உண்டு. அது என்னவென்றால், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார். நாம் அவரை பின்பற்றும் பொழுது, அவர் கற்பனைகளை கடைபிடித்து நாம் வாழும் பொழுது, நாமும் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம், உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்போம். பார்க்கும் அடுத்தவர்கள் ஆண்டவரிடம் வர இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, நாம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று நாம் கூறுகிறோம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு விட்டால் புதிய மனிதனாகிவிட்டோம் என்று அர்த்தம். இந்த குணாதிசயங்கள் நான் கூறிய குணாதிசயங்கள் நம்மிடம் இருக்கின்றதா? ஆலயத்திற்கு நாம் வாரந்தோறும் வந்தாலும், கைகளை அசைத்து துதித்தாலும், உபவாசித்து ஜெபித்தாலும், வீடு முழுவதும் ஆண்டவருடைய ஸ்டிக்கரை ஒட்டி நாம் அவரை மகிமைப்படுத்தினாலும், நம் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை என்றால் எல்லாமே வீண். நாம் கிரியைகளை வைத்துதான் ஆண்டவர் நம்மளை நியாயம் தீர்ப்பார். ஆகவே நாம் பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த புதிய மனிதன் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று நாம் கூறுகிறோம். நாம் இப்பொழுது புதிய மனிதன். இந்த புதிய மனிதனிடம் இந்த பழைய மனிதன் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அந்த பழைய மனிதன் மரித்தாகிவிட்டான். அந்த பழைய மனிதன் இப்பொழுது ஒரு அழுகிய சதை. ஒருவேளை நாம் அந்த பழைய மனிதன் இந்த புதிய மனிதனோடு இருந்தால், அந்த புதிய மனிதனை அவன் அழித்து விடுவான். பட்டாம்பூச்சியை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு புழு இருக்கிறது. முதலில் ஒரு புழு, அது மாறி மாறி கடைசியாக ஒரு சிறகடித்து பறக்கும் அழகான பூச்சியாக பறக்கிறது. இந்த பறக்கும் பூச்சிக்கும் இந்த புழுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குதா? இல்லவே இல்லை. அதே போலதான் நாம் ரட்சிக்கப்பட்டு புதிய மனிதனாக மாறிவிட்டால் அந்த பழைய மனிதனின் ஒரு குணாதிசயங்களும் நம்மிடம் காணக்கூடாது. அடுத்தபடியாக நீங்கள் கூறலாம், நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஆனாலும் நான் பரிசுத்தமான வாழ்க்கையை தான் வாழ துடிக்கிறேன், இருந்தாலும் அவ்வப்போது சோதனையில் நான் விழுந்து விடுகிறேன், அவ்வப்போது நான் பாவம் செய்கிறேன், என்ன செய்வது என்று. இங்கே பழைய மனிதனுக்கும் மாம்ச சரீரத்துக்கும் வேறுபாடு உண்டு. நம் புதிய மனிதனாகிய நம்மில் பழைய மனிதன் இல்லை. ஆனால் நம்மில் வாழும் புதிய மனிதன் இப்பொழுது இந்த உலகத்தில் வாழும் போது இந்த மாம்ச சரீரத்தில் தான் வாழப் போகிறான் அவன் இறக்கும் வரை. இந்த மாம்ச சரீரம் உலக பிரகாரமானது. இந்த மாம்ச சரீரம் நமக்கு அவ்வப்போது சோதனைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வளர அந்த சோதனைகளை நாம் முறியடித்துக் கொள்வோம். உதாரணமாக ஒரு குழந்தையை எடுத்துக் கொள்ளலாம். ஒரு குழந்தை அது சின்னதாக இருக்கும்போது பலனற்று காணப்படுகிறது. ஆனால் அந்த குழந்தை வளர வளர ஒரு இளைஞனாக வரும் பொழுது எவ்வளவு பலமாக இருக்கிறானோ அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முதலில் ரட்சிக்கப்பட்டு நாம் புதிய மனிதனாக ஆகும்போது சோதனைகள் விடுவோம். இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர வளர ஆண்டவரின் சாயலில் நாம் மாறிவிடுவோம். ஆண்டவருடைய குணாதிசயங்கள் நம்மிடம் வரும். அப்பொழுது சாத்தானின் சோதனைகளை எளிதாக வென்றுவிட முடியும். இந்த ஒரு குழந்தைக்கு வளர ஒரு உணவு எப்படி அத்தியாவசியமோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சில உணவுகள் தேவைப்படுகின்றது. முதலாவது உணவை நாம் இங்கே பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படி அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, வேத வசனம்
நமக்கு ஒரு வழிகாட்டி. நாம் எப்பொழுதும் வேத வசனத்தை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் அந்த வசனங்கள் மூலம் நம்மை வழி நடத்துவார், நமக்கு பலம் கொடுப்பார், சோதனைகளை எதிர்நோக்கும் அந்த சக்தியை அவர் கொடுப்பார். இந்த இரண்டாவது உணவு என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர். அது ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கூறப்படுகிறது. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த புதிய மனிதனுக்கு ஒரு பாதுகாப்பு இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருக்கிறார். அவர் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த சோதனை இருந்தாலும் அதை எதிர்த்துக் கொள்ள நமக்கு பலனும் அளிப்பார், ஞானமும் அளிப்பார். கடைசியாக அந்த புதிய மனிதன் சகோதர ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். இது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறப்பட்டிருக்கிறது. அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லோரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார் என்று. கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தலையாக இருந்து அந்த விசுவாசிகள் எல்லாரும் ஒவ்வொரு அவயமாக உண்மையாக அவருக்கு ஊழியம் செய்வதுதான் அந்த சகோதர ஐக்கியம். அது அந்த புதிய மனிதனில் காணப்படும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, நாம் இப்பொழுது பழைய மனிதனை பற்றி பார்த்தோம், பழைய மனிதனின் பாவ செயல்களை பற்றி பார்த்தோம், பழைய மனிதன் எப்படி புதிதாக்கப்படுகிறான் என்று பார்த்தோம், புதிதான மனிதனின் குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம், அவன் சோதனைக்கு விழும் பொழுது எப்படி காக்கப்படுகிறான் என்று பார்த்தோம், சகோதர ஐக்கியத்தை நாம் பார்த்தோம். ஆகவே நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கும் பொழுது முற்றிலுமாக நாம் புதிய மனிதனாக மாற வேண்டும். பழைய மனிதன் நம் ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. இந்த புதிய வருட பிரசங்கத்தை நான் தியானிக்கும் முன்பு ஏதோ 4-5 ஆசீர்வாத வார்த்தைகளை கூறி ஒரு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கையில் ஆவியானவர் உணர்த்தினார், இந்த வருடம் நீ இது எச்சரிக்கையின் பிரசங்கமாக, எனக்கும் உங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையான பிரசங்கமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ எல்லாரும் பாடுபட வேண்டும் என்று எனக்கு உணர்த்தியபடியால் இந்த பிரசங்கத்தை பண்ணினேன். இந்த வரும் வருடம் நாம் பரிசுத்தமாக வாழ கற்றுக்கொள்வோம், தேவ கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வோம். ஆண்டவர் தான் இந்த வார்த்தைக்கு ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.